நவராத்திரிக்கு ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுறதான சாபுதானா டிக்கி எங்கள் ஸ்டைல். முதல்ல மீடியம் சைஸ் ஜவ்வரிசி எடுத்து 4-5 வாட்டி தண்ணியில் களைஞ்சி கம்ப்ளீட்டாக ஸ்டார்ச் எடுத்துட்டு அது ஊறுற அளவுக்கு தண்ணி போட்டு ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சாக்க இந்த மாதிரியான நசுங்கு பதத்துக்கு நம்மளோட ஜவ்வரிசி ஊறியிருக்கும். கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிட்டு இந்த ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். உங்கள் ஸ்க்ரீனில் தெரியறது ப்ரெஷர் குக் பண்ணி தோல் உரித்து மசிச்சதான உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் துண்டுகள், இஞ்சி துண்டுகள், கருவேப்பிலை, வறுத்து கோர்ஸாக பிடிச்சதான வேர்க்கடலை, சீரகம். ஸோ முதல்ல ப்ரெஷர் குக் பண்ணி தோல் உரித்து நல்ல வெந்த உருளைக்கிழங்க மசிச்சதான கலவையை ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், குட்டி துண்டுகளாக நறுக்கிய இஞ்சி, கருவேப்பிலை, நல்ல பீனட்ஸை வறுத்து கோர்ஸாக பொடிச்சதான அந்த வேர்க்கடலை பொடி, சீரகம். இதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட்டு. நல்ல வாசனையையும் கொடுக்கும், செரிமானத்தையும் தூண்டும். நல்ல ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஒரு ஸ்பூனால் எல்லாத்தையும் கலந்து விடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட உடனே 2 உள்ளங்கையிலையும் நல்ல எண்ணெய் போட்டுட்டு அப்படியே இதை ஒரு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வைக்கலாம். வீடியோவில் தெரியற மாதிரியான பதம். ஸோ 2 உள்ளங்கையிலையும் எண்ணெய் போட்டுட்டு செஞ்சோன்னாக்கா நல்லா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ ஒரு பெரிய உருண்டையை அதுலேருந்து எடுத்து உள்ளங்கையில் போட்டு அப்படியே இன்னொரு உள்ளங்கையால் அமுக்கி டிக்கி ஷேப்க்கு இது வடிவமைக்கலாம். கரெக்டாக நம்ம களைஞ்சி ஊற வச்சு அது அப்புறம் இந்த மாவை கலந்தோன்னாக்கா இது கரெக்டாக வரும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு மாவு இந்த மாதிரி கரெக்டாக வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் முடிஞ்ச வரைக்கும் அரிசி மாவு சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு டேஸ்ட் அந்த ஜவ்வரிசியோட ஆத்தென்டிக் டேஸ்ட் நம்மளுக்கு டிக்கியில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் டிக்கியாக வடிவமைச்சு வச்சிடலாம். மீன்வைல் இதை ஷாலோ ஃப்ரையிங் பண்ண போகிறோம். ஒரு வைட் மவுத் பேனில் எண்ணெயை ஷாலோ ஃப்ரையிங்காக சூடு பண்ணியிருக்கேன். ஸோ இது மிதமான சூட்டில், அதாவது மீடியம் ஹீட்டில் எண்ணெயை வச்சு 2 சைடும் நம்ம சாபுதானா டிக்கியை அப்படியே திருப்பி விட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெளியே லைட் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அதுதான் இந்த சாபுதானா டிக்கியோட கரெக்ட் பதம். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெயை வடிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்தோன்னாக்கா சூப்பரான சாபுதானா டிக்கி தயார்.